மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சின்னப்புலாம்பட்டி இதாங்க எங்கள் ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுறதாங்க எங்கள் தோட்டம். இங்கே பன்னி தொல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்குதுங்க. நாங்கள் ஏற்கனவே எல்லாத்துட்டையும் சொல்லிட்டோம். ஃபாரஸ்ட்டு பாருங்க எல்லாத்துட்டையும் சொல்லிட்டோம். அவங்க முன்னாடியே வந்து பார்த்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. பன்னியினுடைய அலிமாந்திரம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. எந்த வெள்ளாமே செய்ய முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னி வளர்ப்பு பார்த்தீங்களா, பூராமே பன்னி. எல்லாமே எந்த வெள்ளாமே செய்ய முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வெள்ளாமே நாங்கள் நட்டப்பட்டுக்கிட்டு வரோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு வந்து யார்கிட்ட போய் நாங்கள் நஷ்டஈடு வாங்குறதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் இதே நிலைமையில் நீடித்தா ரொம்ப சிரமம். அடுத்தடுத்து வெள்ளாமை செய்கிறது எந்த வெள்ளாமே செய்ய முடியாது. இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னு எங்களால் முழுமையாக குழப்பத்தில் இருக்கோம். விவசாய நிலம் வச்சுருக்கவங்களுடைய நிலைமை இதே மாதிரி போய்கிட்டு இருந்தால் அடுத்தடுத்து வெள்ளாமை செய்ய யாராலையுமே முடியாது. ரொம்ப கஷ்டம். இதுக்கு இப்போ என்ன செய்யலான்றது புரியலைங்க. இப்போ நாங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா, இல்லை வனத்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா, எதுவுமே எங்களுக்கு தெரியலைங்க. அப்படி ஏற்கனவே வனத்துறையிட்ட சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த மாதிரி பன்னி தொல்லை இருந்ததுன்னா நாங்கள் ஒவ்வொரு தடவையும் விவசாயத்தில் நட்டப்பட்டுக்கிட்டே வந்தால் எப்படி நாங்கள் வந்து முன்னுக்கு வர முடியும்? இப்போ போன தடவை கடலை போட்டவங்க, இந்த கடலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏக்கர் போட்டிருந்தோம். 3 ஏக்கரில் வந்து 1 ஏக்கரு முழுக்க பண்ணி தோண்டி நாசம் பண்ணி எல்லாத்துலேயுமே பண்ணி தோண்டிட்டு போயிடுச்சுங்க. இதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட நட்டம். போன தடவை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் நஷ்டப்பட்டோம். இந்த தடவை சரி மாற்று விவசாயமாக நெல்லை போடலான்னு போட்டாங்க. நெல்லுலேயும் இதே நிலைமை தாங்க. அதனால் எங்களுக்கு மன உளைச்சலில் இருக்கிறவங்க மிகுந்த மன உளைச்சல், நட்டத்திலேயே எப்படி போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்படி அடுத்து விவசாயம் பண்ண முடியும்? இதுக்கு ஏதாவது வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவை வந்து நான் பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப மன உளைச்சலோடு தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், அதாவது பேரையூர் தாலுகா, அங்கே இருக்கக்கூடிய இடம், அங்கே தாங்க இந்த மாதிரி